என்ன சம்பளமா? இது பாரு, மாமனா நினைச்சா நான் மனுஷனா நடந்துக்கிறேன், காமன்னு நினைச்சா காயப்படுத்திருக்கேன். அப்படியா? ஆமாங்க, இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா ஏரியா மொத்த ஓட்டம் நமக்கு தாங்க கிடைக்கும். விஷயத்து தலைவருக்காக கொண்டு போறேன். உனக்கு என்னம்மா? என்னையும் என் வீட்டுக்காரன் சேர்த்து வைக்கணுங்க. உன் வீட்டுக்காரர் எங்கம்மா? இதோ பின்னால இருக்காரு இந்த மனுஷன் தான். விஷயத்து தலைவருக்காக கொண்டு போறேன். என்னையா அவனை அடிக்கிற? என்ன கேட்டா தெரியுமாங்க உங்களை? அவன் என்னையா கேட்டான்? டேய், விஷயத்தை தலைவருக்காக கொண்டு போ. ஊதுடா. என்னடா? வாடா வாடா, சொல்லு. ஆளாளுக்கு இப்படி போட்டு அவனை அடிக்கிறீங்களே, அவன் என்னதான் அப்படி தப்பா கேட்டான்? அவன் என்ன கேட்டா தெரியுமா? இல்லையா அவன் என்ன கேட்டா தெரியுமா? ஏன் பேட்டி கேட்ட மனதில் கேட்கிறான்? நான் என்ன நிதானம் இல்லாம இருக்கேன்? என் லட்சியம் என்னையா? இந்த இழப்ப என்னைக்கு எம்எல்ஏ ஆகி சட்டசபைக்குள்ள போறானோ அன்னைக்கு தான் தோல்ல கிடக்கிற வேட்டிய இடுப்புல கட்டுவான்னு இந்த தொகுதி ஊரா தெரியும். இந்த நாய் இருங்க. காலேஜ்ல படிக்கிறீங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அதனாலதான் நான் நாடி நாடி வரேன், நீ ஓடி ஓடி போற. விளையாண்டது போதும், விஷயத்துக்கு வருவோமா? நீ இவங்களை பாத்துக்க. காக்கையா பையன் போய் பாப்போம். தம்பி, அதெல்லாம் தரகால. வீட்டுக்குள்ள போய் வெளியே தெரிஞ்சா எவனாவது பொண்ணு கொடுப்பானா? வெளியே வச்சுக்கிட்டா கௌரவம் கம்மியாயிடுமாப்பா. என்னங்க இது? அனாதையா வந்த பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி அநியாயமா செஞ்சிட்டீங்க. ஆம்பளை அனாதையானா அனுதாபம் ஏற்படும், பொம்பளை அனாதையானா ஆசைதான் ஏற்படும். ஏற்பட்டுச்சு, பின்னிட்டா. செய்வன திருந்த செய்யணும், படிச்சா மட்டும் போகாதரா. இப்ப பார், இப்படி கதையும் முடிக்கணும். இப்ப நல்லா இருக்கு. இத கொண்டு போய் அம்மா படுத்து போயுமா? என்ன ஓட்டம்? அம்மா பூத்திருச்சு. காலேஜுக்கு கார்ல போக மாட்டேன், டிவிஎஸ் 50 தான் போவேன்னு சொன்னியாமே. அப்படி சொல்லலாமா மச்சான்? தாய் இல்லாத புள்ளையாச்சேன்னு உன் பொண்ணுக்கு உன் தங்கச்சி, அதான் என் பொண்டாட்டி எல்லா செல்லத்தையும் மொத்தமா கொடுத்துட்டா. அதனால உன் பொண்ணு சில சமயத்துல என்னையே ஏமாத்துற. மாமா சொல்றபடி கார்ல போயம்மா. அப்பா, நான் தனியா கார்ல போனா போர் அடிச்சு. அப்ப விடு, பையனை துணைக்கு அனுப்புற. கூட போனா குசியா இருக்கு. அதை விட பொண்ணு தனியாவே போலாம். அடேடே, எல்லா தலைவர்களும் ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல இருக்கீங்களா? இது ஊருக்கு அவ்வளவு நல்லது இல்லையே. மந்திரி உங்களுக்காக வெயிட்டிங். நீங்க மந்திரி பார்க்க போங்க, அவ கார்லயே போவா. ஃப்ரெண்ட்ஸ், மந்திரி என்ன சொன்னாரு? வர வர இடுப்புல வேட்டி கட்டாதவங்களாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவங்களெல்லாம் அடக்கி வைன்னு சொல்ல சொன்னாரு. எப்படி அவன் உங்களை பின்னால குத்துறான் பாத்தீங்களா? ஐயா, தப்பா நினைக்கவே படாது. செக்ஸியா ட்ரெஸ் பண்ற ஒரே ஆம்பளை நீங்க தான். உங்களை நான் சொல்லுவேனா? உங்களை ஃபைல் எடுத்துக்கிட்டு வர சொன்னாரு. மச்சான், ஃபேக்டரி ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவ்வளவு காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு நீங்க அப்படியே வாங்க, நான் இவங்களோட போய் மந்திரியை பாக்குறேன். நீங்க மனுஷங்களே பிச்சு போற ஜாதியாச்சே, உங்களுக்கு எப்படி தெரியும் பூவோட அருமை? நீங்க அவருக்கு பயப்படலாம், நான் அவருக்கு பயப்பட மாட்டேன். நான் கார்ல போக மாட்டேன். லதா, வேண்டாமா, மாப்பிள்ள கோவப்படுவாருமா. எனக்கு கோவம் வராதா? என் இஷ்டப்படிதான் பேசுவேன், என் இஷ்டப்படிதான் செய்வேன், என் இஷ்டப்படிதான் போவேன். நான் டிவிஎஸ் 50ல தான் போவேன். லதா, குட் மார்னிங் சார். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. குட் மார்னிங் சார். ரொம்ப முக்கியம், போ. யார் அவன்? கூக்கு பக்கத்துல இருக்கிற புள்ளிய சுண்ணாம்பால அழிச்சிட்டு கூ ரங்கநாதங்கிற என் பேரை குரங்கநாதன் மாத்தினது.
நைட்டே அடிச்சுட்டானா பேமானி? யார் அவன்? யார் அவன்? என்னங்கடா முன்னாலையும் பின்னாலையும் சுத்தி சுத்தி வரீங்க? மயிலு சித்தப்பா குத்திட வேண்டியதான். எது குத்த போறீங்களா? எங்க குத்த போறீங்க? எதால குத்த போறீங்க? டேய் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்கடா. நேத்து நடந்த சுப்பிரமணி கொலையில நீங்க பிரின்சிபல் நடந்துக்கல, அதனால இங்க இப்ப நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நடந்துக்க போறோம். தண்டனையை நீங்களே ஏத்துக்கிறீங்களா இல்ல நாங்க கொடுக்கணுமா? என்னடா குரலை மாத்தி பேசி குஜால் பண்றீங்களா? குள்ளனா? சித்தப்பா குத்துப்பா. டேய் என்ன குத்து குத்துன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கிற? எங்க குத்த போற? குத்திட்டா குத்திட்டா கொட கொடன்னு ரத்தம் கொட்டுது. கிரிமினல் கேஸ், 14 years ஜெயில், தூக்கு தண்டனை. ஏன் வலிக்கவே இல்ல? ஏய் ஏண்டா இவன் கோமணத்தை என் பையில குத்தின? இது கோமணம் இல்ல துக்க குடி. அப்படி என்ன துக்கம்? எத்தனையோ வருஷம் ஃபெயில் ஆயிருக்கிற, அப்பெல்லாம் இல்லாத துக்கம் இப்பயே தொங்குது. அது இல்ல சார், சுப்பிரமணியம் இறந்துக்கா குத்துறது. சார் உங்களுக்கு உண்மையிலே மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா சாயந்தரம் வரைக்கும் கழட்டாதீங்க சார். கவலைப்படாத, டெய்லர்கிட்ட சொல்லி இதை இந்த ட்ரெஸ்ஸோடய சேர்த்து தைச்சிட சொல்றேன். தைச்சிருங்களா? ஒழுங்கா கிளாஸுக்கு போங்கடா மூதேவிங்களா. பின்னால எவனோ குத்திட்டா. ஏதோ என்னால முடிஞ்சது எத்தனை இடத்துல குத்திட்டேன். வாங்க சித்தப்பா போலாம். தோல்விக்கு பயந்து போய் உங்க அப்பாவோட கூட்டம் தான் சுப்பிரமணிய கொண்டு இருக்கு. எனக்கும் தெரியும். ஏதோ உன்னோட சேர்ந்து இருக்கும் போதா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு மாணிக்கம். என்ன பண்றது, படிச்சு முடிக்கணுமே. ஆமா, படிப்பு மட்டும் இல்லனா எப்போ உன்னை கூட்டிட்டு ஓடி போயிருப்பேன் தெரியுமா? ஹாய் ஜெயா. ஹாய் மாணிக்ஸ். ஹாய் ஜெயா. ஹாய். ஹாய். ஆமா, எங்க போயிட்டு இருக்க? கிளாஸுக்கு போல. எப்படிப்பா மனசு வரும்? எங்க அப்பாவை பிரின்சிபல்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. சுப்பிரமணி இந்த காலேஜ்ல படிக்கவே இல்ல, அத பார்க்கவே இல்லைன்னு சொல்றதுக்கு அவருக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. நல்ல வேளை எங்க அம்மா முன்னாடியே இறந்துட்டாங்க. நான் உயிரோடு இருக்கிறத நினைச்சா இப்போ எனக்கு வேதனையா இருக்கு. டோன்ட் ஃபீல் ஜெயா, ஒரு விதத்துல நீயும் தேனும் ஒண்ணுதான். பேருக்கு முன்னாடி இனிஷியல் எழுதுறதே ஏதோ தப்பான எழுத்து எழுதுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நானும் தான். சோகங்கிறது இருட்டு மாதிரி, அது விலகி பகல் வரும். காலேஜ் போயிடுறேன். புறப்பட்டுட்டியா? கொஞ்சம் இருப்பா. சரஸ்வதி தேவி உனக்கு அருள் புரியட்டும். துப்பு. என்னது காலேஜுக்கு போகும்போது ஏன் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க? நல்ல காரியத்துக்கு நாள் பார்க்க வேண்டாம். நாள் பார்க்க வேண்டாம், நேரம் பார்க்க வேண்டாமா? சரி, பாரு. பால். பால் கறி வந்துட்டா. நல்ல நேரம். புறப்படுப்பா. புறப்படு. புறப்படு. நம்ம குரங்கனாதனக்கே கொடிய குத்துட்டோம்ல. குத்துறது நம்ம கிங் இல்ல. வெளியில என்ன சொல்லிடாத. சீதா இங்க வாமா. அட வாம்மா, மயிலு நடக்கட்டும். நான் குத்துறேன். நானே குத்துவேன். நான் குத்துறேன். நானே குத்துவேன். நான் குத்துறேன். என்னங்க விஷயம்? ஒண்ணு இல்ல, நம்ம சுப்பிரமணி செத்துட்டான்ல, அதுக்காக கருப்பு கொடி. இல்ல நானே குத்திக்கிறேன். நான் குத்துறமா? இல்ல பரவாயில்ல, நானே குத்திக்கிறேன். நான் குத்துறமா? இல்ல பரவாயில்லண்ணே. சரி. என்ன அண்ணன் சொல்லிருச்சா? சோகத்துல இருக்கோம், அவன் அட்டாசத்தை பாரு. பங்காளி சிட்டு ஒண்ணு வருது. பேஸ்கெட் பண்றியா? குடுறா. கமான் டேக் இட். டேய் மச்சான், பசு வெறிக்குதுடா. ஏய் என்னடி மறிக்கிற? இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு வச்சுக்கோ, வந்து பட்ட இடத்துல என் பங்காளி கை போடும். வசதி எப்படி? அவனுங்களாம் ஈவரக்கம் இல்லாத மிருக ஜாதிங்களா? பெத்தவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் பிள்ளைங்களும் இருக்கும். ஆடட்டும் ஆடட்டும், இவனுக்கு ஆட்ட ஒரு நாள் அடங்கத்தான் போகுது. மச்சி அங்க பாடுறா, உன் பாட்டியை அவனை டச் பண்றா. காலேஜுக்கு புதுசு போல இருக்கு. ஏதாவது அடிபட்டுச்சா? எந்த இடத்துல? சூரியன் படாத இடத்துல. இதே இருக்கிற இடத்துல. ஐம் சாரி. எந்த குரு வரப்பா, பாட்டி கை மாற போதோ. டேய் வரட்டும்டா, வாங்க. உங்க பேரு? ராம். நைஸ் நேம். தேங்க் யூ. என் பேர் லதா. கேன் ஐ ஹெல்ப் யூ? நோ
இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. கடைசி கொடி. ஆமா 300 கொடி வாங்கினே என்ன பண்ண? பிளாக்ல வைக்க போறேன். மாட்டிக்க போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சுப்பிரமணியத்துல எனக்கு மட்டும் சோகம் இல்லையா? ஏன் எல்லாரும் என்ன தனியா பிரிச்சு பாக்குறீங்க? நானும் சோகத்துல பங்கெடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்குங்க ப்ளீஸ். எனக்கு கருப்பு கொடி கொடுங்க. ஏய் கேக்குறல்ல குர்ரா குர்ரா. தேங்க்யூ. ஏய் பங்காளி, அந்த பாட்டி நம்மள கண்டுக்காம போதுடா. தாளிச்சிருவோம். போடா. என்ன ஸ்டைல் சூப்பர். எனக்கு ஒரு ஹீரோ கிடைச்சாச்சு. இல்ல சாரி, நம்ம காலேஜ்க்கு ஒரு ஹீரோ கிடைச்சாச்சு. வாங்கடா. ஐம் ராம். காலேஜுக்கு புதுசு, இன்னைக்கு தான் சேர்ந்திருக்கேன். வேணாமா? ஏய் மச்சி தூள் கரெக்ட். என்ன பண்ணிக்கிறீங்க? ஏய் இது ஒண்ணு நடக்கலடி. வாய முறி அவுச்சு. பிரின்சிபல் கூப்பிடுறாரு. வாங்க போலாம். வாடி. ஏய் வாங்கடா. வாடா. டைம் ஆயிடுச்சு. பாப்பா போலாம். நோ, எங்க அப்பா ஏற்கனவே எடுத்த முடிவை அறிவிக்க போறாரு. நான் எதுக்கு அங்க வரணும்? ஏன் எப்படி சொல்ற? கெட்டவங்க எடுத்த முடிவு நிச்சயம் கெட்டதா தான் இருக்கும். நீயும் போலையா? நாங்க மட்டும் போய் என்ன பிரயோஜனம்? நாங்களும் போல. ஏ, எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஓ ஓ ஓஹோ. எனக்கு எப்ப வேலை வருமோ? ஏய் நிச்சயமா வரும்டி. வருமா? வந்தா சரி. நீங்க போங்க. காதல் தேசத்துக்கு செல்வீங்களோ இல்ல காலமெல்லாம் காதல் வாழ்கைன்னு பாடுவீங்களோ உங்க வேலையை பாருங்க. போங்க. வரேன்ஜியா. பாய். ஓகே பாய். மாணவ மணிகளே பாருங்கள், ஒத்தன் கையிலயாவது புஸ்தா இருக்கா பாரு. எல்லாம் ஏன் கருப்பு கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு காலேஜுக்கே துக்க தினம். ஏன்? இந்த நாடகம் முடியட்டும் சொல்றோம். நீங்களும் குத்திக்கங்க. ஓ சாரி. தேங்க்யூ. என்ன தலைவா வெயில நிக்கிறீங்க? நிழலுக்கு வாங்க. எலுமிச்சம்பழம் கலர் கருத்துற போகுது. மாணவர்களே மாணவிகளே, வீரபாண்டி கோட்டை கேபிஆர் கல்லூரியின் முதல்வரான கு ரங்கநாதன் உங்கள் அனைவரையும் கும்பிடு போட்டு குதூகலமாக வரவேற்கிறேன். ஏன் ஒய் நடக்கவிருக்கும் கல்லூரி மாணவ தலைவர் தேர்தலில் கஜா என்னும் இந்த கஜேந்திரனை எதிர்த்து போட்டியிட யாரும் முன்வராத நிலையில் ஐயோ உங்கள் எல்லாருடைய விருப்பப்படி கல்லூரி நிர்வாகமே கஜா என்னும் இந்த கஜேந்திரனை தலைவராக நியமித்துள்ளது. இந்த அறிவிப்பை தலைவர் கேபிஆர் அவர்களின் அனுமதியுடன் நான் உங்களுக்கு வெளியிடுகிறேன். தலைவா வா, தலைமை பதவியை ஏற்கவா. எல்லோரும் பலமாக கைத்தட்டி பீரிட்டுக் கொண்டு வரும் உங்கள் மகிழ்ச்சியை வெளிக்காட்டுங்கள். கஜா வாழ்க! கஜா வாழ்க! கஜா வாழ்க! நம் கல்லூரி மாணவர்கள் கஜேந்திரன் வாழ்க! கஜேந்திரன் வாழ்க! இவங்க எல்லாம் கை தட்டலன்னு நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல நீங்க தட்டுங்க, அப்புறமா அவங்க தட்டுவாங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் லீவ். நீங்க எல்லாம் போலாம். நினைச்சேன் நீங்க தலைவர் பதவி எடுத்த உடனே இப்படி ஏதாவது செய்வீங்கன்னு. முதல்ல பதவி பிரமாணம் எடுத்துக்கிறது. அதுக்கு முன்னால ஒரு சின்ன